J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets, Chapter 2, Dobby's Warning. பதட்டத்துல டாபி கால்களை ஒரு இடத்துல நில்லாம அசைச்சபடியே, ஹாரி பாட்டர் டாபி மேல கோவப்படக்கூடாது, டாபி இதை உங்க நல்லதுக்காக தான் செஞ்சான். அப்போ எனக்கு வந்த லெட்டர்ஸை நீ தான் தடுத்து நிறுத்தினியா? அது எல்லாமே டாபி கிட்ட தான் இருக்கு சார் அப்படின்னு சொன்னது அந்த எல்ஃப். ஹாரியால எட்டி பிடிச்சிட முடியாதபடி வேகமா அங்கிருந்து நகர்ந்தபடியே அது அணிஞ்சிருந்த பில்லோ கவர்ல இருந்து ஒரு தடிமனான என்வலப் கட்டை வெளியே எடுத்தது. ஹெர்மைனியோட நேர்த்தியான கையெழுத்தும் ரானோட அழுக்கான காகித சுருளும் ஹாக்வர்ட்ஸ் கேம் கீப்பர் ஹாக்ரிடோட கிறுக்களும் கூட தென்பட்டது. டாபி கவலையோட ஹாரியை நிமிர்ந்து பார்த்தது. ஹாரி பாட்டர் கோபப்படக்கூடாது. ஒருவேளை ஹாரி பாட்டரோட ஃப்ரெண்ட்ஸ் அவரை மறந்துட்டாங்கன்னா அவரு ஹாக்வர்ட்ஸுக்கு திரும்பி போக மாட்டாருன்னு டாபி நம்பினேன் சார். ஹாரி அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. அவன் கையை நீட்டி டாபி கிட்ட இருந்து அந்த லெட்டரை பறிக்க போனான். ஆனா டாபி குதிச்சு தப்பிச்சு ஓடிடுச்சு. ஹாக்வர்ட்ஸ் திரும்பி போக மாட்டேன்னு நீங்க எனக்கு உத்தரவாதம் கொடுத்தா இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஹாரி பாட்டருக்கு திரும்பி கிடைக்கும் சார். சார், இந்த ஆபத்து நீங்க எதிர்கொள்ள வேண்டாதது. சரி சொல்லுங்க, நீங்க திரும்பி போக மாட்டேன்னு. நோ அப்படின்னு ஹாரி கோவமா கத்திட்டு முதல்ல என் ஃப்ரெண்ட்ஸோட லெட்டர்ஸை கொடுன்னு கோவமா கேட்டான். அப்போ ஹாரி பாட்டர் டாபிக்கு வேற வாய்ப்பே இல்லாம பண்ணிட்டாரு அப்படின்னு ரொம்ப சோகமா சொன்ன அந்த எல்ஃப் ஹாரியால நகர்றதுக்கு முன்னாடியே பெட்ரூம் டோர் கிட்ட பாஞ்சு போய் கதவை இழுத்து திறந்து வேகமா கீழ்த்தளத்தை நோக்கி இறங்கி ஓட ஆரம்பிச்சது. தொண்டை வறண்டு போய் வயிற்றுல புளிய கரைக்க ஹாரி சத்தம் எழுப்பாம டாபியை துரத்தி ஓடுனான். கடைசி 6 படிகளை தாவி குதிச்சு பூனை மாதிரி பதுசா ஹால்ல கிடந்த கார்பெட்டுக்கு வந்து சேர்ந்து டாபியை சுத்தி முத்தி தேடி பார்த்தான். பெட்டூனியா, அந்த அமெரிக்கன் பிளம்பரோட கேலியான கதையை சொல்லு, மிஸ்டர் மேசனுக்கு அது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொன்ன அங்கிள் வெர்னானோட குரல் டைனிங் ரூம்ல இருந்து கேட்டது. ஹால்ல இருந்து ஓடி போய் கிச்சனுக்குள்ள நுழைஞ்ச ஹாரிக்கு பயத்திலையும் பதட்டத்திலையும் வயிற்றுல புளிய கரைச்சது. மலைமலையா வைலட் சுகர் கிரீமாலேயே அடுக்கி செய்யப்பட்ட ஆண்ட் பெட்டூனியாவோட மாஸ்டர் பீஸ் புட்டிங் சீலிங்கை ஒட்டி மிதந்துகிட்டு இருந்தது. கிச்சன் கார்னர்ல இருந்த ஒரு கப்போர்ட் மேல டாபி காலம் அடக்கி உக்காந்துருந்தது. நோ அப்படின்னு ஹாரி கீழே குனிஞ்சு கத்துனான். ப்ளீஸ், அவங்க என்ன கொன்னுடுவாங்க. அப்போ ஸ்கூலுக்கு திரும்பி போக மாட்டேன்னு ஹாரி பாட்டர் சொல்லியே ஆகணும். டாபி ப்ளீஸ், நீங்க அதை சொல்லுங்க சார். என்னால முடியாது. டாபி துயரம் நிரம்ப ஒரு பார்வை பார்த்துச்சு. ஹாரி பாட்டரோட நன்மைக்காக டாபி இதை செஞ்சுதான் ஆகணும் சார். இதயமே நின்னு போற மாதிரி பயங்கர சத்தத்தோட அந்த புட்டிங் தொப்புன்னு தரையில விழுந்தது. கிரீம் கிச்சன் ஜன்னல்லையும் கதவுலையும் செதறினதோட அது இருந்த பாத்திரமும் நொறுங்கி செதறி விழுந்தது. பட்டுன்னு ஒரு சத்தத்தோட டாபி அங்கிருந்து மறைஞ்சு போயிடுச்சு. டைனிங் ரூம்ல இருந்து பயங்கர அலறல் சத்தம். கிச்சனுக்குள்ள ஓடி வந்த அங்கிள் வெர்னானோட கண்ணுல ஹாரி பட்டான். அதிர்ச்சியில உறைஞ்சு போய் தலையில இருந்து கால் வர ஆண்ட் பெட்டூனியாவோட புட்டிங் வழிய முதல்ல அங்கிள் வெர்னான் எல்லாத்தையும் பூசி மொழிகி ஒரு கதை சொல்லி சமாளிச்சிட்ட மாதிரி தான் தெரிஞ்சது. அவரோட நெஃப்யூக்கு மனநலம் சரியில்லைன்னு புது ஆளுங்களை பார்த்தா அவன் அப்செட் ஆயிடுவான்னு அதனாலதான் மேல்தளத்திலேயே வச்சு அவனை பூட்டி வச்சுட்டோன்னு சொல்லி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னுகிட்டு இருந்த மேசன்ஸ் அங்கிருந்து டைனிங் ரூம்க்கு அனுப்பி வச்சவரு ஹாரிய கண்ணாலேயே எரிச்சிடுறவரா, இரு உன்னை வந்து உரிச்சிடுறேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தோட கையில ஒரு மாப்பையும் கொடுத்துட்டு போனாரு. ஆண்ட் பெட்டூனியா ஃப்ரீசர்ல இருந்து கொஞ்சம் ஐஸ்கிரீம் எடுத்தப்போ ஹாரி இன்னும் நடுங்கினபடியே கிச்சன் தரையை தொடச்சி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தான். இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் அங்கிள் வெர்னானுக்கு அந்த டீல் கிடைச்சிருக்க வேண்டியதுதான். ஆனா அந்த ஆந்த வராம இருந்திருந்தா. ஆண்ட் பெட்டூனியா ஒரு ரவுண்ட் பாக்ஸ்ல இருந்து ஆஃப்டர் டின்னர் மீன்ஸை திறந்து கொடுத்துட்டு இருந்தப்போ ஒரு மிகப்பெரிய பழுப்பு நிற ஆந்தை டைனிங் ரூம் ஜன்னல் வழியா பறந்து வந்து மிஸ்ஸஸ் மேசன் தலையில ஒரு லெட்டரை போட்டுட்டு வந்த வழியே பறந்து போனது. மிஸ்ஸஸ் மேசன் ஊன்னு கத்தி அலர்னபடி வீட்ல இருந்து வெளியே ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா மிஸ்டர் மேசன் மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே இருந்து சின்னதோ பெருசோ எப்படி இருந்தாலும் பறவைகள்னாலே தன்னோட மனைவிக்கு ரொம்ப பயம்னு டர்ஸ்லிஸ் கிட்ட விலக்கி சொன்னதோட இது ஒன்னும் டர்ஸ்லிஸ் ஏற்பாடு பண்ணின ஜோக் இல்லையே அப்படின்னு கேட்டு உறுதிப்படுத்திக்கிட்டு அங்கிருந்து கிளம்பினாரு. அங்கிள் வெர்னான் உள்ள நுழைஞ்சப்போ கிச்சன்ல நின்னுக்கிட்டு இருந்த ஹாரி தான் கையில இருந்த மாப்பை ஏதோ பக்க துணையா நினைச்சு இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருந்தான். அங்கிளோட குட்டி கண்கள்ல மூர்க்கமான கோபம் மின்னுச்சு. அந்த ஆந்தை கொண்டு வந்து சேர்த்த லெட்டரை பயமுறுத்துற வகையில ஹாரி முன்னாடி நீட்டி காமிச்சு ரீட் இட் அப்படின்னு அரக்கத்தனமா கிசுகிசுத்தாரு. கோ ஆன், ரீட் இட். ஹாரி அதை வாங்கிக்கிட்டான். அது ஒன்றும் அவன் பர்த்டே கிரீட்டிங்ஸ்லாம் இல்லை. டியர் மிஸ்டர் பாட்டர், இன்று மாலை 9:15 மணியளவில் தங்கள் இருப்பிடத்தில் மிதவைக்கான மந்திரம் பயன்படுத்தப்பட்டதாக எங்கள் உளவுத்துறையிடமிருந்து தகவல் வந்துள்ளது. தாங்கள் ஏற்கனவே அறிந்தது போல் வயது குறைந்த மந்திரவாதிகள் பள்ளிக்கு வெளியே மந்திரங்களை பயன்படுத்த அனுமதி இல்லை. மேற்கொண்டு மந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டால் பள்ளியிலிருந்து நீக்கப்படுவீர்கள்.
Decree for the Reasonable Restriction of Underage Sorcery, 1875, paragraph C. The International Confederation of Warlock Statute of Secrecy, செக்ஷன் 13 இன் கீழ் மாயாஜாலமற்ற சமூக உறுப்பினர்களால் கவனிக்கப்படும் அபாயமுள்ள தங்களுடைய மந்திர நடவடிக்கைகள் கடுமையான குற்றமாகும் என்பதையும் தங்களுக்கு நினைவூட்டுகிறோம். Enjoy your holidays. Your sincerely Mafilda Hopkirk. Improper use of magic office, Ministry of Magic. ஹாரி லெட்டர்ல இருந்து கண்ணை எடுத்து எச்சு விழுங்கினபடியே நிமிந்து பார்த்தான். ஸ்கூலுக்கு வெளியே மேஜிக்கை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீ எங்க கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்ன அங்கிள் வெர்னானோட கண்ணுல கோவம் தாண்டவம் ஆடுச்சு. ஒருவேளை உனக்கு அந்த விஷயம் மறந்துருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய புல்டாக் கணக்கா ஹாரிய குனிஞ்சு பார்த்த அங்கிள் வெர்னானோட அத்தனை பல்லும் வெளியில தெரிஞ்சது. சரி, உனக்கு ஒரு செய்தி இருக்கு, என்னன்னு கேளு. நான் உன்னை இப்ப பூட்டி வைக்க போறேன். நீ எப்பவுமே ஸ்கூலுக்கு திரும்பி போக போறதில்ல. எப்பவுமே நீ மேஜிக்கை பயன்படுத்தி ஒருவேளை வெளியே வர முயற்சி பண்ணினாலும் அவங்களே உன்னை ஸ்கூலை விட்டு துரத்திடுவாங்க. அங்கிள் வெர்னான் கொடூரமா பைத்தியம் பிடிச்சபடி சிரிச்சுக்கிட்டே ஹாரிய பிடிச்சு தரன்னு இழுத்துக்கிட்டு மேல் தளத்துக்கு போனாரு. ஆனா அங்கிள் வெர்னான் வாக்கு தவறாம மறுநாள் சில பயங்கரமான காரியங்கள் எல்லாம் பண்ணினாரு. ஒரு ஆளை வர சொல்லி ஹாரியோட ஜன்னல்ல கேட்டை வச்சு அடைச்சாரு. அவராவே ஒரு பெட் டோரை அவனோட பெட்ரூம் டோர்ல ஃபிட் பண்ணாரு. அது வழியா 3 வேளையும் பத்தியும் பத்தாமலும் சாப்பாடை உள்ள தள்ளுறாங்க. ஒரு நாள்ல காலையும் மாலையும் மட்டும் அவனை பாத்ரூம் யூஸ் பண்ண அனுமதிக்கிறாங்க. மற்றபடி அவன் 24 மணி நேரமும் அந்த ரூம்லயே அடைஞ்சு கிடந்தான். 3 நாளைக்கு அப்புறமும் டர்ஸ்லிஸ் இறங்கி வர்றதுக்கான எந்த அறிகுறியும் தெரியல. ஹாரிக்கும் இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிக்கிறதுக்கான எந்த சுவடும் தென்படல. அவன் பெட்டில் படுத்தபடியே அடுத்து தனக்கு என்னதான் ஆக போகுதுங்கிற யோசனையில பரிதாபமா ஜன்னலுக்கு வெளியே இருந்த கம்பிகள் வழியா சூரிய வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான். மேஜிக்கை உபயோகிச்சு ரூமை விட்டு வெளியே போனாலும் ஹாக்வர்ட்ஸ்ல இருந்து தன்னை வெளியேத்திட்டா என்ன பண்றது? பிரைவேட் டிரைவ்ல அவனோட வாழ்க்கை இதுக்கு முன்னாடி எப்பயும் இல்லாத வகையில ரொம்பவே மோசமாகிடுச்சு. டர்ஸ்லீஸ்க்கும் அவனை கண்டு பயப்படுறதுக்கான காரணம் இல்லாம போயிடுச்சு. அவனோட ஒரே ஆயுதத்தையும் அவன் இழந்துட்டான். டாபி ஒருவேளை ஹாரிய ஹாக்வர்ட்ஸ்ல நடக்க போற பயங்கர சம்பவங்கள்ல இருந்து வேணா காப்பாத்தி இருக்கலாம். ஆனா போற போக்க பார்த்தா அவன் பசியிலேயே செத்துடுவான் போல இருந்தது. அவன் ரூம் கதவுல இருந்த பெட் டோர் சடசடத்தது. அண்ட் பெட்டூனியா ஒரு பவுல்ல டிண்டு சூப்பை உள்ள தள்ளினாங்க. தாங்க முடியாத பசியில இருந்த ஹாரி பெட்ல இருந்து குதிச்சு ஓடி போய் அந்த சூப் எடுத்து குடிச்சான். ஆரி அவளா போயிருந்த அந்த சூப்ல பாதிய ஒரே வாயில குடிச்சிட்டான். அப்புறம் அவன் நின்னுகிட்டு இருந்த இடத்துல இருந்து நடந்து போய் ஹெட்விக்கோட கூண்டுல இருந்த காலியான ஃபுட் ட்ரேல அந்த பவுலோட அடியில சொதன்னு கடந்த காய்கறிகளை எடுத்து வச்சான். அது ரெக்கைய சடசடத்துட்டு ஆழ்ந்த வெறுப்போட அவன் மேல ஒரு பார்வையை வீசுச்சு. நீ உன் அழகை திருப்பிக்கிறதெல்லாம் சரியில்லை, ஏன்னா நம்ம கிட்ட இதுதான் இருக்கு அப்படின்னு ஹாரி ரொம்ப வருத்தமா மன இறுக்கத்தோட சொன்னான். காலியான பவுல பெட்டோருக்கு பக்கத்திலேயே தரையில வச்சுட்டு ஹாரி போய் அவன் பெட்டில் படுத்தான். ஏன்னே தெரியல, அந்த சூப்பை குடிச்சதுக்கு அப்புறமா இப்ப ரொம்ப பசிச்சது. ஒருவேளை அடுத்து வர 4 வாரங்களும் அவன் உயிரோட இருந்தாலும் ஹாக்வர்ட்ஸுக்கு திரும்பியே போகலன்னா என்ன ஆகும்? ஏன் அவன் ஸ்கூலுக்கு திரும்பி வரலன்னு பார்க்க யாரையாவது அனுப்பி வைப்பாங்களா? அது மூலமா டர்ஸ்லிஸ் நம்மளை இங்கிருந்து போக விடுவாங்களா? அந்த ரூம்ல இருள் சூழ்ந்தது. சுத்தமா சோர்ந்து போய் வயிற்றுல பசி இறைச்சல்ல அந்த ஒரே ஒரு விடையில்லா கேள்வியோட தலை சுத்தி ஹாரி ஒரு அமைதியற்ற தூக்கத்துல ஆழ்ந்தான். அன்னைக்கு அவனுக்கு வந்த கனவுல ஜூல அண்டரேஜ் விசார்ட்னு முத்திரை குத்தப்பட்டு கூண்டில் அடைக்கப்பட்டிருந்தான். ஒரு வைக்கோல் படுக்கை மேல பசியோடவும் வலுவிழந்தும் படுத்து கிடந்த அவனை கூண்டோட கம்பிகள் வழியா மக்கள் எட்டி பார்த்தாங்க. கும்பலுக்கு நடுவுல டாபியோட முகம் தெரிஞ்சதும் அதுகிட்ட உதவி கேட்டு கத்த ஆரம்பிச்சான். பதிலுக்கு டாபி ஹாரி பாட்டர் பத்திரமாயிருக்காரு சார் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுச்சு. அப்புறமா டர்ஸ்லிஸ் தென்பட்டாங்க. டட்லி ஹாரிய பார்த்து சிரிச்சபடியே கூண்டோட கம்பிகளை பிடிச்சி உழுக்க ஆரம்பிச்சான். ஸ்டாப் இட் அப்படின்னு ஹாரி முணுமுணுத்தான். அந்த சத்தம் அவன் தலைமையிலேயே அடிக்கிற மாதிரி இருந்தது. என்னை கொஞ்ச நேரம் விடுங்களேன், அதை நிறுத்துங்க, நான் தூங்கணும் அப்படின்னு சொன்னபடியே அவன் கண்களை திறந்தான். நில ஒளி ஜன்னலுக்கு வெளியே இருந்த கம்பிகள் வழியா பிரகாசிச்சது. யாரோ அந்த கம்பிகள் வழியா உள்ள எட்டி பார்த்தாங்க. முகத்துல பழுப்பு புள்ளியும் சிகப்பு முடியும் நீளமான மூக்குமா யாரோ எட்டி பார்த்தாங்க. ஹாரியோட ஜன்னலுக்கு வெளியே இருந்தது ரான் வீஸ்லி.